இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை நமக்கு தந்து கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு இருந்து உம்முடைய அருள் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தந்து தூய ஆவியின் அருளை தந்து எங்களுடைய இதயத்திலே உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை பதிப்பிப்பதற்கும் அதை வேறுவிட்டு நாங்கள் வளர செய்வதற்கும் உடைய அருளை எங்களுக்கு தருகின்றேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்தை உடைய கரத்திலே தருகின்றோம், பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகின்றோம், எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்திலே தருகின்றோம். இந்த நாளை உடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 31, 32 இறை வார்த்தை. சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் நான் உனது நம்பிக்கை நீங்காதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பியவன், உன் சகோதரர்களை உறுதிப்படுத்தி என்றார். இயேசு சீமோனிடம் சொல்கிறார், வேற எதுவும் சொல்லல. உனக்கு சொத்துக்காக ஜெபிச்சேன், உன்னுடைய சுகத்துக்காக ஜெபிச்சேன், உன்னுடைய தொழிலுக்காக ஜெபிச்சேன், உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லவே இல்லை. ஒன்றே சொல்லுகின்றார். என்னவென்றால், உனது நம்பிக்கை உன்னை விட்டு நீங்காதிருக்க நான் உனக்காக மன்றாடினேன். காரணம், நம்பிக்கை அது வாழ்வின் அடிப்படை. பழைய ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கை. நம்பிக்கைதான் எதை இழந்தாலும் நம்மை இழக்காமல் பாதுகாப்பது அந்த நம்பிக்கை தான். காரணம், நம்பிக்கை இழந்தால் அனைத்தும் நம்மை விட்டு சென்றுவிடும். காலையில் விடிவது, நாம் படுக்கை விட்டு எழும்புவது நம்பிக்கையோடு தான். இரவில் படுக்கைக்கு செல்வதும் நம்பிக்கையோடு தான். நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்பிக்கையின்றி வாழ்வது உயிரற்ற உடலாக தான் நாம் வாழ முடியும். எனவே கோதுமையை புடைப்பது போல சாத்தான் உன்னை துன்பப்படுத்தும் போது, வேதனையில் மூழ்கி நீ கண்ணீர் விடும் போது, நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் துன்பத்தை தாங்குகின்ற சக்திக்காக மட்டும் கடவுளிடம் வேண்டு என்றும் சொல்லுகிறார். எனவே இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தி, அனைவருக்கும் இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, சாத்தானின் சோதனைகள் உண்டு, பொல்லானின் தாக்குதல்கள் உண்டு. எல்லோருக்கும் துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை அனைத்தையும் தருவது தீயோன் தான், சாத்தான் தான், அழகைதான். அப்படிப்பட்ட சூழல்களில் நம்பிக்கை என்ற ஒளியை மட்டும் பிடித்து கொண்டு நிற்கின்ற மக்களாக, நம்பிக்கை ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த இருளை சந்திக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் சீமோனுக்காக, பேதுருவுக்காக ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். உன்னுடைய நம்பிக்கை உன்னை விட்டு நீங்காதிருக்க உனக்காக மன்றாடினேன் என்று சொல்லுகின்றார். எனவே நம்பிக்கையின் ஆழம் அது வாழ்வின் ஆழம். நம்பிக்கை எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவுதான் வாழ்வின் ஆழம் இருக்கின்றது. எனவே இந்த நம்பிக்கைக்காக ஜெபிப்போம். கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, நம் மீது நமக்குள்ள நம்பிக்கை, பிறர் மீது நமக்குள்ள நம்பிக்கை, இவற்றுக்காக கடவுளிடம் மன்றாடுவோம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.